பொழில் வாய்ச்சி என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் பொள்ளாச்சி என மாறிய இத்தொகுதி மேற்கு தொடர்ச்சி மலையின் அத்தனை அழகையும் கொண்ட இடமாகும். சோழர்கள் ஆட்சி காலத்தில் முடிகொண்ட சோழநல்லூர் என்ற பெயரும் இப்பகுதிக்கு உண்டு. தினமும் 1,00,000 இளநீர் இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்வது பொள்ளாச்சி தொகுதியின் சிறப்பம்சம். ஆசியாவின் மிகப்பெரிய வெள்ள சந்தை, மாபெரும் மாட்டுச்சந்தை, மாசாணி அம்மன் கோயில், ஆழியாறு அணை, ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம், டாப் ஸ்லிப், கோழிக்கமுத்து யானைகள் முகாம், 40 கொண்டை ஊசிகளை கொண்ட இயற்கை எழில் கொஞ்சம் வால்பாறை மலைப்பாதை, அங்கு திரும்பும் திசையெங்கும் கண்ணில் படும் தேயிலை தோட்டங்கள், பொள்ளாச்சிக்கே உரிய சிக்காட்டக்கலை என தொகுதியின் பெருமை பேசும் அடையாளங்கள் ஏராளம். தென்னை மரங்கள் அதிகமுள்ள இப்பகுதி விவசாயிகளின் ஆனைமலை நல்லாறு திட்டம் குறித்த கோரிக்கைக்கு அரை நூற்றாண்டு வயதாகிறது. ரேஷன் கடைகளில் பாரத் ஆயில் என்ற பெயரில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு. நார்த் இந்தியாவில் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு வாங்கின கோதுமையை பாரத் ஆட்டான்னு விற்கிறாங்க. அதே மாதிரி குறைந்தபட்ச ஆதார விலைக்கு வாங்கின துவரம் பருப்பை பாரத் தால்னு சொல்லி போட்டு குறைந்த விலைக்கு மானிய விலையில் ரேஷன் கடையில் கொடுத்து பொதுமக்களும் பயனடைகிறாங்க, விவசாயிகளும் பயனடைகிறாங்க. அதே மாதிரி இந்த தேங்காய் கொப்பரையையும் பாரத் ஆயில்ங்கிற பேரில் மாற்றி நம்மளுடைய ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெயை பாமாயிலுக்கு பதிலாக கொடுத்தா நிச்சயமாக ஒரு தென்னை விவசாயிகள் ஒவ்வொருவருடைய குடும்பமுடைய வாழ்வாதாரமும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். பிஏபி திட்ட வாய்க்கால்களை சீரமைக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளின் கோரிக்கை. நாச்சிபாளையம் தக்காளி சந்தைக்கு தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய சந்தை என்ற பெயர் இருந்தாலும் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் அவை சாலையில் கொட்டப்படுவது தனி அவலம். விலை மாறுபாட்டால் பாதிக்கப்படாமல் இருக்க தக்காளிகளை பாதுகாக்க குளிர்சாதன வசதி கொண்ட கிடங்கு வேண்டும் என்கிறார்கள் பொள்ளாச்சி வாக்காளர்கள். சில டைம் நல்ல ரேட்டு 200-300 போகுது, சில டைம் 30-40 ரூபாய்க்கு போகிறப்ப என்ன ஆகுது, நாங்கள் நிறைய கொண்டு போய் எல்லாம் ரோட்டில் கொட்டுறோம், ஆற்றுல கொட்டுறோம். அதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு குளிர்சாதன கிடங்கு அமைச்சு கொடுத்தா எங்கள் விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு விற்கிது, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்கிது. இது எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா கவர்மெண்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. உடுமலைப்பேட்டை அருகே உள்ள அமராவதி அணை மழைக்காலங்களில் நிரம்பி ஏராளமான நீர் வெளியேறுவதால் அதை தேக்கி வைக்க தடுப்பணை கட்டப்பட வேண்டும் என்று தொகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அதன் மூலம் வறட்சி காலங்களில் தட்டுப்பாடின்றி பயன்படுத்த முடியும் என்பது அவர்களின் கருத்து. அமராவதி அணைக்கு மேலே அப்பர் அமராவதி அநேகமாக மலை பகுதி, அந்த வனவிலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே போல் வீடுகள் எல்லாம் அந்த பக்கம் இல்லை. அப்போ அங்கே ஒரு செக் டேம் கட்டுச்சுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு டிஎம்சி தண்ணி 2 டிஎம்சி தண்ணி வரலும் தேக்கலாம். அப்படி தேக்கும்போது என்னென்னா இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வறட்சியான காலங்களில் நம்ம அதை பயன்படுத்தலாம். வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனை தொகுதியின் நீண்டகால பிரச்சனையாக தொடர்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு கடத்தப்படும் கனிம வள கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது பலரது எதிர்பார்ப்பு. வால்பாறையில் வனத்துறை மூலம் செய்ய வேண்டிய சுற்றுலா கட்டமைப்பை உடனே செய்வதுடன் டாப் ஸ்லிப், வயநாடு பகுதிகளை இணைத்து சுற்றுலா மையமாக்க வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இப்போ டாப் ஸ்லிப், பரம்பிக்குளம் மற்றும் வயநாடு போன்ற பகுதிகளில் செய்வது போல வனத்துறையும் அதாவது மாநில மத்திய அரசுகள் சார்ந்த வனத்துறைகள் இதில் ஈடுபட்டு வால்பாறை பகுதியை சுற்றுலா தலமாக மாற்றி பல்வேறு திட்டப்பணிகளை இங்கே நிறைவேற்ற புதிதாக வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பல்வேறு பணிகள் இங்கு உள்ளன. ஆழியாறிலிருந்து ஆனைமலை புலிகள் காப்பகம் வழியாக வால்பாறை செல்லும் நெடுஞ்சாலை வழித்தடத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோரும் வால்பாறை பகுதி மக்கள் இந்தியாவின் 2வது சிறப்புஞ்சி என்று அழைக்கப்படும் சின்னக்கல்லாரில் பெய்யும் மழைநீர் வீணாக கடலில் சென்று கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள். பொள்ளாச்சி, வால்பாறை, கிணத்துக்கடவு, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், தொண்டாமுத்தூர் என 6 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டுள்ள பொள்ளாச்சி தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 7,66,077 பேரும், பெண் வாக்காளர்கள் 8,15,428 பேரும் என மொத்தம் 15,81,795 வாக்காளர்கள் உள்ளனர். தமிழக கேரள எல்லையில் உள்ள இத்தொகுதியில் 7 முறை அதிமுகவும், 5 முறை திமுகவும், 3 முறை காங்கிரசும், 2 முறை மதிமுகவும், 1 முறை திமுக கூட்டணியில் தமாகவும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் கு. சண்முக சுந்தரம் 5,54,230 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் மகேந்திரன் 3,78,347 வாக்குகள் பெற்றார்.
இந்த தேர்தலில் திமுக வேட்பாளராக ஈஸ்வரசாமி, அதிமுக சார்பில் அப்புசாமி கார்த்திகேயன், பாஜக சார்பில் வசந்தராஜன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ஆண்டாண்டு காலமாக தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாத சலிப்பும் எதிர்காலம் குறித்த ஆவேசமும் கலந்த மௌனத்துடன் வாக்குப்பதிவு நாளுக்காக காத்திருக்கிறார்கள் பொள்ளாச்சி வாக்காளர்கள். சன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.